அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்னைக்கு நம்ம ஹெல்தி ஹோம் சமையல்ல தவளை வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வடை செய்கிறதுல எங்கள் மாமியார் ஸ்பெஷலிஸ்ட், ரொம்ப நல்லா இருக்கும். அது அவங்க அம்மாட்டேருந்து கற்றுக்கிட்டது. செய்யறதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கலாம். 1 டம்ளர் இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, எந்த டம்ளரால் எடுக்கிறோமோ அதே டம்ளரால் 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் உளுந்து. இப்போ இது எல்லாத்தையும் 2 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுப்போம். 1/2 டம்ளர் பைத்தம்பருப்பு. இப்போ இந்த பைத்தம்பருப்பை வேறு ஒரு பவுலில் போட்டு தனியாக ஊற வச்சுப்போம். ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுப்போம். தவளடைக்கு நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பெல்லாம் நல்லா இது மாதிரி ஊறிட்டு, நம்ம 10 பட்டை மிளகா, இப்போ 2 டம்ளர் அரிசி மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 10 பட்டை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். முதல்ல அதை ஜாரில் போட்டுப்போம், மிக்சி ஜாரில். நம்ம மிக்சியில் அரைக்கிறனாலும் அரைச்சிக்கலாம், கிரைண்டரில் அரைக்கிறனாலும் அரைச்சிக்கலாம். ஆனால் அரைக்கிறது நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். முதல்ல பட்டை மிளகாயை போட்டுப்போம். அதை அரைப்படுறதுக்கு கொஞ்சமாக இதை சேர்த்து நல்லா அரைச்சிப்போம். இந்த அளவு சேர்த்து நல்லா பட்டை மிளகாயை அரைச்சி எடுத்துப்போம். இதை மாதிரி மிளகாயும் பருப்பையும் சேர்த்து நைஸாக அரைச்சாச்சு. மிளகா நல்லா அரைப்பட்டுட்டு, அடுத்தது மீதி உள்ள பருப்பை, அரிசியெல்லாம் குறைன்னு அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துப்போம். மிக்சியில் அரைச்சனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணி வேணுங்கிற அளவு பின்னாடி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரைச்சி எடுத்ததோட ஊற வச்ச பைத்தம் பருப்பை சேர்த்துப்போம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ண மாவை 2 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம். நல்லா அந்த புளிச்ச மாவில் நல்லா வடை செய்யும் போது நம்மளுக்கு ஓட்டை விடணும். ரொம்ப புளிக்க வச்சோம்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டாக 2 மணி நேரம் போகிறோம். மழை சீசன்லேயே நம்மளுக்கு 2 மணி நேரம் போகிறோம். வெயில் சீசனாக இருந்தால் 1 மணி நேரம் போகிறோம். இப்போ நம்மளுக்கு மாவு 2 மணி நேரம் புளிச்சிட்டு, இப்போ தவளடை எப்படி ஊற்றுறதுன்னு என்னோடய மாமியார் சொல்ல போகிறாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அவங்க சொல்லுவாங்க எப்படி செய்யணும்னு. எல்லாருக்கும் வணக்கம். பெரியவாளுக்கு நமஸ்காரம், சின்னவாளுக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கி தவளடை எப்படி பண்ணுறதுன்னு என் மாட்டு பொண்ணு மாவு அரைச்சி வச்சுருக்கா. இன்னும் இது கூட தேங்காய் கலக்கணும். தேங்காய் ஒரு மூடி எடுத்து பல்லாக நறுக்கி அதை கலந்துக்கணும். அதுக்கு அடுத்தது கட்டி பெருங்காயம் இருக்குது, அதை தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு அப்புறமா கலக்கணும். அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை அது எடுத்து வச்சுருக்கோம், அதையும் கட் பண்ணி கலக்கணும். இதை நீங்கள் எங்கேருந்துமா கற்றுக்கிட்டீங்க? இது எங்கள் அம்மாட்டேருந்துமா. எங்கள் அம்மா அப்போவே 1980 எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போலேருந்து எங்கள் அம்மாட்ட தான் நான் கற்றுட்டோம். நாங்கள் 5 சிஸ்டர், 4 பிரதர்ஸு, பெரிய ஃபேமிலி தான். எங்கள் அம்மா எல்லாமே நல்லா சமைப்பாங்க. அதுவும் அடுப்பில் தான்.
இது அடுப்பில் சமைப்பாங்க, உரலில் தான் அரைப்பாங்க. மாப்பிள்ளையெல்லாம் வந்திருக்காங்கன்னு உடனே எங்கள் அம்மா பேர் தாட்சாயினி. மாப்பிள்ளை வந்திருக்காரு அப்படின்னா உடனே உடனே ஒரு தவலடை பண்ணுவாங்க. உடனே ஒரு ஸ்வீட் உருளைக்கிழங்கு அல்வா பண்ணுவாங்க. அதெல்லாம் லைஃப்பில் மறக்கவே முடியாது. எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் எங்கள் அக்கா வீட்டுக்காரும் தான் ரொம்ப எங்கள் அம்மா கையால் நிறையா சாப்பிட்ருக்காங்க. நல்ல உடனே செய்வாங்க ஒரு அன்பா. நீங்களும் அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு காமிக்கிறோம். இப்போ நல்லா மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 10 பட்டை மிளகா போட்டிருக்கோம்மா. சப்போஸ் சில பேர் காரம் பத்தலைன்னு சொல்லுவாங்க. அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாமா? ஆமாம், கண்டிப்பாக இன்னும் ஒரு காரம் 5 கொஞ்சம் மிளகா இன்னும் சேர்த்துக்கலாமா? கொஞ்சம் 5 மிளகா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாமா இதில்? கொத்தமல்லி போட்டுக்கலாம். பிடிக்கிறவங்க பிடிக்கிறவங்க கொத்தமல்லி கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி வாசனையாக தழை தழை ஃப்ரெஷ் கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த வடை எப்படிம்மா கையால் ஓட்டை போட்டு போடுவோமே அந்த மாதிரி இல்லை இந்த இல்லை வடை? இல்லை வர கரண்டியாலே அப்படியே மொண்டு ஊற்றுறது தான் எண்ணெயில். எண்ணெயில் இது மொண்டு ஊற்றுறது. சரிம்மா, இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சித்தான்னு பார்ப்போம். மாவு வந்து எந்த பதத்தில்மா இருக்கணும்? மாவு வந்து ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. ஒரு இந்த கன்சிஸ்டன்சியில் சரியாக இருக்கும். இட்லி மாவு பதத்தில். ரொம்ப திக்காக இருந்தால் உள்ளெல்லாம் வேகாது. ஓ, இந்த பதத்தில் இந்த பதத்தில் இருந்தால் நல்ல கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். சரி, இப்போ ஊற்றிடலாமா எண்ணெயில்? ஊற்றலாமா. இப்போ அடுப்பில் எண்ணெய் சூடாயிட்டு இதில் ஒரு இது எடுத்து தவளாடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் விழணும். அப்போ தான் வந்து தவளாடை நல்லா உள்ளேயும் வேகும், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். மாவு நம்மளுக்கு திக்காக இருந்தால் ஹோல்ஸ் விழாதாமா? ஆமாம், கண்டிப்பாக விழாதுமா. மாவு வந்து நம்மளுக்கு திக்காக இருந்தால் உனக்கு அந்த இது வராது. ஹோல்ஸு கரகரப்பு அந்த கிரிப்ஸிலாம் வராது. ஓ சரி. இப்போ வந்து நம்மளுக்கு மாவு வந்து கரெக்டாக இந்த மாதிரி இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். நம்ம கரண்டி எந்த சைஸ் கரண்டி வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்க சின்னதாக வேணால் சின்னதாக இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய கரண்டியாக இருந்தால் வடை மாதிரி இருக்கும் பார்க்க. சின்ன கரண்டியாக இருந்தால் கொஞ்சம் பார்க்க போண்டா மாதிரி இருக்கும். நல்லா இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ஐட்டம். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துட்டு எடுத்துடலாம். நீங்கள் எத்தனை வருஷமாக சமைச்சிட்ருக்கீங்கம்மா? நாங்களும் சின்ன வயசுலேருந்தே பழகிட்டோம். ஒரு 10 வயசுலேருந்தே எல்லாம் பெரிய குடும்பம். நாங்களாம் நான் அப்போலேருந்தே பழக்கம். பாட்டி, எங்கள் அம்மா, பெரியம்மா, நாங்களாம் எங்கள் பெரியம்மாட்ட வளர்ந்தது. பெரியம்மா எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போவே எதுவுமே தெரியலன்னு சொல்லக்கூடாது. போடு எல்லாம் வரும், செய்ய வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்களும் எல்லாம் அப்போலேருந்தே ட்ரை பண்ணுவோம், எல்லாமே செய்வோம். ஏதாவது புதுசு புதுசாக செய்யறது கற்றுப்போம். எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். இந்த தவளாடை பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு இருக்குது. அதே சமயத்தில் சாஃப்டாக வெயிட்டே இருக்காது, சுத்தமாக வெயிட் இருக்காது. இது எப்படி இருக்குன்னு உள்ள டெக்ஸ்சரை காட்டுறேன் பாருங்கள். அப்படியே உள்ள நல்லா ஹோல்ஸ் வந்து சொலையாக இருக்குது. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ கண்டிப்பாக மறந்துடாமல் பாருங்கள். உருளைக்கிழங்கு அல்வா. நன்றி. தவளாடை எப்படி செய்கிறதுன்னு கேட்ட என் மருமகளுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஏன்னா அடுத்த தலைமுறை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அவளே என்னை கூப்பிட்டு, அம்மா நீங்கள் எப்படி செய்வீங்க, நீங்கள் உங்கள் அம்மாலாம் என்ன பண்ணா எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டா. அதனால் நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்தேன். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுமாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. ரொம்ப தேங்க்யூ.